பேசலாம். தமிழ் காமராஜ், இதுல நம்ம தலைப்புல ஒரு தவறு பண்ணிருக்கீங்க, அதை சொல்லிடுறேன். என்னன்னா குடியரசுத் தலைவரை கண்டித்த அறிக்கை இல்ல, குடியரசுத் தலைவரை கண்டிக்கல. ஒன்றிய அரசுக்கு அது தலையாட்டி பொம்மையை ஆக்கி வச்சிட்டு இருக்குது அப்படிங்கறத தான் கண்டிச்சிருக்கிறாரு. என்னுடைய பயமே எதற்காக இந்த அறிக்கை அப்படின்னா, இப்படி பேசுறாருல குமார் சாருடைய எண்ண ஓட்டம் தான் பாஜகவினுடைய எண்ண ஓட்டமா இருந்துட்டு இருக்கு. நீங்க சட்டமன்றத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னீங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரத்துக்கு அதிகாரம் இல்லை நீங்க, முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லை நீங்க, மாநில அரசுகளுடைய அரசியந்திரத்துக்கு அதிகாரம் இல்லை நீங்க, இப்ப அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்போ நீங்க என்ன இது வந்து ஒரு ஆட்டோகிராட்டிக்கா கொண்டு போகணும் அப்படின்னு பாஜக நினைக்குது. இவங்களுக்கு ஒரு ஒற்று வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளுநரை கொண்டு வந்து எல்லா மாநிலங்களையும் போட்டுக்கிட்டு அவங்க சொல்றதெல்லாம் தலையாட்டிக்கிட்டு அதற்கு ஏற்றார் போல சொல்றதுக்கு இங்க வந்து அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கிடையாது. உச்சநீதிமன்றம் எப்படி சொல்லலாம், உச்சநீதிமன்றம் எப்படி உங்களுக்கு அதிகாரம் இல்ல அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. எந்த ஒரு அரசியல் சாசன சட்டத்திற்கும் அது உருவாக்கப்பட்டதின் நோக்கத்தின் அடிப்படையில் இறுதி விளக்கத்தை கொடுக்கும் அதிகாரம் அரசியல் சாசன சட்டம் 145 கீழ் பிரிவு 3 அடிப்படையில் உச்சநீதிமன்றத்துக்கு உள்ளது. அதையும் தாண்டி நீங்க இங்க இவங்க குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இல்லைன்னு நம்ம ஒன்றும் சொல்ல கிடையாது. ஆளுநர் வெர்சஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிற பிரச்சனை வரும் பொழுது உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு பதட்டம், இவ்வளவு பயம் உங்களுக்கு எதுக்காக வந்துச்சு? இன்றைக்கு குடியரசுத் தலைவர் கேட்டிருக்கக்கூடிய அந்த 14 கேள்விகளுக்கும் இதற்கு முன்பாக இல்ல, கடைசியாக நடந்த கவர்னர் வெர்சஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த கேஸ்ல 413 பக்கத்துக்கு நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அதுலயே 336 இருந்து 369 வரைக்கும் இந்த 14 கேள்விகளுக்கான பதில் இருக்குது. நீங்க கேட்கும்போது கூட கேட்டீங்க, குறிப்பிட்டு கால நிர்ணயத்தை வரையறுக்கக்கூடிய எந்த கவர்னருக்கு இந்த கால நிர்ணயம் ஒன்றும் அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லையே, குடியரசுத் தலைவருக்குன்னு இல்லையே, அப்படி இருக்கும் பொழுது எப்படி நம்ம வந்து பர்டிகுலரா கேட்க முடியும்னு கான்ஸ்டிடியூஷன் டிபேட்ல அம்பேத்கர்ட்ட இதே கேள்வி கேட்கிறாங்க. ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் நீங்க ஒரு மசோதா தொடர்பாக ஒரு சட்டம் தொடர்பாக கால நிர்ணயம் நீங்க வைக்கல, அது தப்பா இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது சட்டத்தை உருவாக்கி அம்பேத்கர் சொல்றாரு 30 நாட்கள் 60 நாள் 90 நாள் நம்ம கொடுக்கலாம், ஆனா ஏன் தரணும்? மக்களுடைய எண்ண ஓட்டத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையில மசோதாக்களை சட்டமன்றங்களும் மாநில அரசும் உருவாக்கி தரும் பொழுது 30 நாள் வரைக்கும் 60 நாள் வரைக்கும் 90 நாள் வரைக்கும் கடைசி நாள் வரைக்கும் அதை அவர்கள் இழுத்து செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது, டிலே பண்றதுக்கான ப்ராசஸ் இருக்கு, அதற்கு நாம அனுமதிக்க கூடாது அப்படிங்கறாங்க. மக்களினுடைய எண்ண ஓட்டத்தினுடைய அடிப்படையில் முடிவு எடுக்கிற அப்படின்றப்போ நீட்ன்ற ஒரு அம்சத்தை எடுத்துங்களேன். நீட் வேண்டான்னு தமிழ்நாட்டில் சொல்றாங்க, ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் நீட் வேணும்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆளுநர் எந்த மக்களினுடைய உணர்வினுடைய அடிப்படையில் இது வந்து ஒன்றிய அரசுக்கு அவமானம் இல்லையா? லா மேக்கிங் பவர், எல்லா பவர், சுப்ரீம் பவர், பார்லிமெண்ட், ஒரு நாட்டோட நாடாளுமன்ற ஒரு சட்டத்தை நீங்க கொண்டு வரீங்க. ஃபெடரல் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநில அரசு எதிர்க்குது. நீங்க வக்ஃபு வேணுங்கிறீங்க, வக்ஃபு வேணான்னு சொல்றோம். நீங்க சிஏ என்ஆர்சி கொண்டு வரணுங்கிறீங்க, மாநில அரசுகள் வேணாங்குது. விவசாய சட்ட மசோதா கொண்டு வரணும்னு சொல்றீங்க, நாங்க வேண்டான்னு சொல்றோம். நீங்க உதயமின் திட்டம் கொண்டு வரணுங்கிறீங்க, நாங்க வேண்டான்னு சொல்றோம். மாநில அரசுகளுடைய அதிகாரத்தை நாங்க புடுங்கோன்னு சொல்றீங்க, நாங்க வேண்டான்னு சொல்றோம். அப்போ உங்க இஷ்டத்துக்கு நீங்க மாநில அரசுங்க, இப்ப இருக்கக்கூடிய ஆளுநர் என்ன சார் சொன்னாரு, மாநில அரசுகளுடைய ஒரு மாநிலத்தினுடைய தனியான வளர்ச்சிங்கிறது தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு ஆபத்து சொன்னவர் யாரு? இப்ப இருக்கக்கூடிய ஆளுநர் சொன்னாரு. இதே கருத்து தான் ஒன்றிய அரசுடைய கருத்து. அப்ப இந்த கருத்துக்கு வலு சேர்க்கிறதுக்கு தான் இதே பாஜக அரசு யூனியன் கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்குது. ஒண்ணு இல்ல, இப்போ இந்த ஒன்றிய அரசு இந்த 413 பக்க தீர்ப்புலையே ஜட்ஜஸ் என்ன பண்றாங்க, ஒன்றிய அரசோடைய மெமரண்டத்தை வந்து குறிப்பிட்டு சொல்றாங்க. 2016ல 2 மெமரண்டம் இவங்க போட்டிருக்காங்க. 3 மாதத்துக்குள்ளார ஆளுநர்கள் மசோதாக்கள் மேல முடிவெடுத்து அதை வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு ஒன்றிய உள்துறை அமைச்சகம் எல்லா மாநிலங்களுக்கும் சர்க்குலர் அனுப்புது. அதை வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்ல குறிப்பிட்டு காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 49 ரெஃபரன்ஸ் ஆளுநர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்புகளினுடைய அடிப்படையிலையும் இந்த உலக அளவில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டங்கள் எப்படி இயங்குது அப்படிங்கறதனுடைய அடிப்படையில தான் இன்றைக்கு அந்த தீர்ப்புங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் வெர்சஸ் கவர்னர் அப்படிங்கிறதுல உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்குது. நீங்க ரிவ்யூ பெட்டிஷனே போடாம நீங்க வந்து அட்வைசரி ஜுடிஷிக்ஷன் வழியா நாங்க போய் நாங்க கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறது இது முழுக்க இவங்க பிரசிடென்ட்டுக்கு பின்னடைவு தான். ஏன்னா அறிவிக்கப்பட்ட வெளிவந்த தீர்ப்புகளை அது எந்த வகையிலையும் தள்ளி வைக்கவோ நிறுத்தி வைக்கவோ அதுல மாற்றம் செய்யவோ முடியாது. இருந்தாலும் இது எதை காமிக்குது அப்படின்னா,
ஒன்றிய அரசுடைய ஏஜென்ட்களாக அந்த ஆளுநர்கள், அவர்களுடைய எண்ண ஓட்டத்தை செயல்படுத்தக்கூடிய ஆளுநர்கள் அவர்களுடைய அதிகார திமிர் பல்ல பிடுங்கும் பொழுது உச்சநீதிமன்றத்தின் வார்த்தை பயன்படுத்த ஆளுநர்கள் அப்படின்றவங்க மத்திய அரசினுடைய பிரதிநிதிகள் இல்ல. அவங்க ஒரே நிமிஷம் நான் சொன்னதுக்கான நான் ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறேன். ஒண்ணும் இல்ல, இங்க ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு சசிகலா அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னு அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு ரெடியா 6 மாசம் உட்கார்ந்துருக்காங்க. அன்றைக்கு இருந்த கூடுதல் ஆளுநர் வரவே இல்லை, தமிழ்நாட்டு பக்கம் வரல. அதே மகாராஷ்டிரா போனீங்கன்னா விடியால 6 மணி கொண்டு போயிட்டு அவர் வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாரு. இன்றைக்கு துணை குடியரசுத் தலைவர் வரைக்கும் உயர்ந்திருக்கிறாங்க. எதனால? ஏன்னா இன்றைக்கு பாஜக ஆளாத மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநில அரசுகளுடைய செயல்படலை முற்றிலுமா தடுத்து நிறுத்துறதுனாலதான். அப்போ நம்ம 1 2 இல்ல, நீங்க காஷ்மீர்ல இருந்து தமிழ்நாடு வரைக்கும் 1000 உதாரணங்களை காட்ட முடியும். எதற்காகனா ஒன்றிய அரசு என்ன நினைக்குதோ அதன் அடிப்படையில் மட்டும்தான் பாஜக அனுப்பி வைக்கக்கூடிய ஆளுநர்கள் செயல்பட்டு இருக்காங்க. அதை தான் உச்சநீதிமன்றம் கண்டிச்சிருக்குது. இந்த தீர்ப்புல உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிருக்கு, நீங்க பிரிட்டிஷ் காலத்துல சுதந்திரத்திற்கு முன்பாக ஆளுநருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை அடிப்படையாக வைத்து இப்ப செயல்பட முடியாது. எப்ப இந்தியா சுதந்திரம் வாங்கிருச்சோ அப்பவே ஆளுநருக்கு உண்டான அதிகாரங்கள்லாம் எடுத்து அரசியலமைப்பு சட்டத்துல கொடுத்து பெடரல் சிஸ்டத்துல கொண்டு வந்து அதன் அடிப்படையில் நீங்க செயல்பட்டு இருக்கிறீங்கிற. அப்போ ஆளுநர்களுக்கு எதிரான தொடரப்பட்ட வழக்குகள் அத்தனையிலுமே உச்சநீதிமன்றத்திலிருந்து மாநிலங்களுடைய உயர் நீதிமன்றங்கள் வரைக்கும் மாநில அரசுகள் என்ன மசோதாக்கள் நிறைவேற்றுதோ 80% ரிசர்வேஷனா நீ உனக்கு கருத்து கிடையாது சொல்றதுக்கு நீங்க ஒண்ணு திருப்பி அனுப்புங்க. இதுதானே வரம்பு இல்ல தமிழ் காமராஜ், இதுதானே வரம்பு மீறுதல் இல்ல கிடையாது சார். ஆளுநருக்கு ஒரே நிமிஷம் தமிழ் காமராஜ், யூனிஃபார்ம்ன்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு அம்சமாக தான் இருக்குது. தமிழ்நாடு அதுலேருந்து ரிலாக்ஸேஷன் கேட்குறாங்க அப்படின்னும் பொழுது அதை நியாயமான அடிப்படையில் எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்கலாம் இல்லையா? ஒரே கட்டத்துக்கு மேலே அவங்க சொல்லக்கூடிய எல்லா அம்சங்களையும் மாறி செய்கிறாங்க பேசுகிறாங்க அப்படின்றப்போ அதுக்கே ஆளுநர் பதில் சொல்லணும்ன்ற கேள்வி வருது. கொஸ்டின் பண்ணக்கூடிய அதிகாரம் தான் ஆளுநருக்கு இல்லைன்னு சொல்றோம். ஆளுநருக்கு அந்த அதிகாரம் கிடையாது. உச்சநீதிமன்றம் கேட்கட்டும், உயர் நீதிமன்றம் கேட்கட்டும், ஒன்றிய அரசுல பார்லிமெண்ட்ல டிஸ்கஷன் வரட்டும், ஆளுநருக்கு அந்த அதிகாரம் கிடையாது. ஆளுநர் இங்க வந்து மாநில அரசுகள் சட்டமன்றங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்ல தலையிட்டு கருத்து சொல்லக்கூடிய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அவருக்கு இல்ல. சொல்லல, மாநிலத்தினுடைய உயர் நீதிமன்ற தீர்ப்புகளை தான் சொல்லி இருக்குது, பலமுறை சொல்லி இருக்குது. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு, ஆபத்தான ஒரு வாதம், ஆபத்தான ஒரு பார்வை. இந்திய அரசினுடைய உச்சபட்சமான அதிகாரம், அதாவது எளிய மக்களுடைய நம்பிக்கையா இருக்கக்கூடியது நீதிமன்றங்கள். அந்த நீதிமன்றங்களுடைய செயல்பாடுகளுடைய குரல்களை நெருக்கக்கூடிய வகையில இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்றதை நான் மிக வன்மையை கண்டிச்சுக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க, எவ்வளவு அதிகாரங்கள் மாநில அரசு அந்த பெடரல் சிஸ்டம் அப்படிங்கிறத உடைச்சு நொறுக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் நீங்க செய்வீங்க. அதை எதிர்த்து கேள்வி கேட்பு ஒரு தீர்ப்பு தான் வந்திருக்குது. அப்படி வந்த உடனேவே உங்களுக்கு இவ்வளவு ஆத்திரம் வருது, நீதித்துறையே தப்பு, இந்த அதிகார துஷ்பிரயோகம் அப்படிங்கிற போறது அப்படிங்கிறது நீதித்துறை மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான அளவு